இது மிக முக்கியமான பதிவு. வரப்போகிற 7ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் 22ஆம் நாள் பௌர்ணமி திதியில் பூர்ண சந்திர கிரகணம் தெரிய இருக்குது. இந்த கிரகணத்தை இந்தியாவில் உள்ள எல்லா ஊர்கள்லையும் பார்க்க முடியும். கிரகண ஆரம்பம் இரவு 9:51க்கு ஆரம்பித்து கிரகண மோட்சம் இரவு 2:25 அதிகாலை 2:25க்கு முடியறது. கிரகண மத்தியமம் அப்படின்னு பார்த்தா 11:42 PM. ஆக வெளியில் போயிருக்கிறவா, வேலைக்கு போகிறவா, இல்லை வெளியில் ஏதாவது வேலையாக போனவாலாம் தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடியே வந்துருங்கோ. 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே குழந்தைகளுக்கு பக்ஷணம் கொடுத்து அவளை கொஞ்சம் வயிறு காலியாக வச்சுக்க சொல்லுங்கோ. எந்த விதமான வயிறு உபாதைகளும் நம்மளுக்கு வரப்படாதுங்கிறதுக்காக தான் இது. சரி, இது முடிஞ்சதுக்கப்புறமா எந்தெந்த நட்சத்திரங்கள் சாந்தி பண்ணணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். திருவாதிரை, சுவாதி, சதயம், அவிட்டம், பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக சாந்தி பண்ணணும். இந்த காலகட்டத்தில் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம், மிக முக்கியமான மந்திரம், நன்மை பயக்கக்கூடியது, நமக்கு சாந்தி தரக்கூடியது. அந்த மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் கீழே தெரியறத பார்த்து படிச்சுக்கோங்க. இந்திரோ நலோ தண்டதரஸ்ய ரக்ஷகா பாசாயுதோ வாயுகுபேரை சாகா ஏதேமதிஷ்டாக சசிகேது பீடாக சாந்திம் பிருகும் வந்திகி சுகப்பிரதாஸ்யுகி. இந்த பதிவு உங்கள் கையில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ நல்ல விஷயத்திற்காக தான் அப்படிங்கிறது அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நிறுத்திக்கலாமான்னா கண்டிப்பாக இது மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கோ. நல்ல விஷயங்கள் மற்றவர்களுக்கும் சொல்ல சொல்ல நமக்கும் வாழ்வில் நன்மை பயக்கும். அனைவரும் இன்புற்று இருக்க வாழ்த்துக்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து.